வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், கோவில் இனாம் நிலங்களே குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அதிலே விவசாயம் செய்து தனது வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அதை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும். கரூர்ல இன்னைக்கு விஜய் வந்திருக்கும் போது அதிமுக இருந்து தாவேக்காக்கு போய் தஞ்சம் புகுந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் விஜயில மேடையில ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன கோரிக்கை தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்களாம், ஊரா வீட்டு நெய்ய என் மொண்டாட்டி கைய அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்களுக்கு கோயில் நலம் அப்படின்னு சொன்னா இளக்காரமா இருக்கு, எளப்பமா இருக்கு. இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னா, கரூர்ல பல வருஷமா கோவில் நிலத்துல குடியிருக்கிறவங்களுக்கு கோவில் நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேடையில விஜய் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஜோசப் விஜய் கிட்ட நான் கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் எவ்வளவு நாளா கொள்ளை அடிச்சிருக்கீங்க? இத்தனை வருஷமா அமைச்சரா இருந்து கொள்ளை அடிச்சிருக்கீங்க. உங்களோட அமைச்சர், நீங்க அமைச்சரா இருக்கும்போது உங்க கவுன்சிலர் இருந்து சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் பல லட்சம் ஏக்கர் நிலத்தை இதுவரை ஒட்டுமொத்தமா நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க. புறம்போக்கு நடத்த அந்த மாத்தி அந்த இதை மாத்தி பொசிஷன் எடுத்து அதை நீங்க சொந்தம் கொண்டாடி இருக்கீங்க. நஞ்ச நிலத்தை சொந்தம் கொண்டாடி இருக்கிறீங்க. நீங்க பல கோடி சொத்தை கொள்ளை அடிச்சு, பல கோடி பணத்தை கொள்ளை அடிச்சு ஊழல் பண்ணி சொத்தை சேர்த்திருக்கீங்க. அந்த சொத்துல கொடுங்கடா ஏழைகளுக்கு நிலத்தை. நீங்க எல்லாம் ஏழைகளுக்கு செய்யணும்னு சொல்லி தானே அமைச்சரானீங்க. ஏழைக்கு செய்யணும்னு சொல்றது மக்களுக்கு செய்யணும்னு அரசியலுக்கு போனீங்க. அந்த ஏழையா இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏண்டா இத்தனை வருஷம் ஒரு பட்டா நிலம் கூட இல்லாம தமிழா ஏண்டா இருக்கான்? நீ இன்னைக்கு ஜோசப் விஜய் விட முதலமைச்சர் கிட்ட நீ கோரிக்கை வைக்கிற. உன்னோட நிலம் உனக்கு எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்கும். நீ உன்னோட ஏக்கர் நிலத்துல இருந்து அப்படி அவ்வளவு நல்லவனா இருந்தா ஏழைகளுக்கு குரு. நீ கரூர்ல கோவில் நிலம்னா, கோவில்னா உங்களுக்கு கொள்ளடிக்கக்கூடிய கூடாரம் நினைச்சிருக்கீங்களா? கோவில் அப்படின்னு சொன்னா கோவில் நிலத்துல நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணீங்க. அது எப்படா திருடங்கிட்டே திருட்டு பொருளை கொடுத்துருவீங்களா? ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு வச்சிருக்கிறான், அது கோவில் நிலம். கோவில் நிலம் எதுக்கு? கோவில் நிலம். அந்த கோவில் நிலம் மூலமா அதுல வர வாடகை, கோவில் இருக்கக்கூடிய 6 கால பூஜை செய்யறதுக்கு அந்த காலத்து அரசர்கள் முன்னோர்கள் அந்த கோவிலுக்கு செய்யணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. கொள்ளையடிச்சு சொத்தை சேர்த்து அந்த சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தில் இருக்கக்கூடிய தாவேக அரசு கிட்ட வந்திருக்கிறாங்க. ஜோசப் விஜய் கிட்ட வந்திருக்கிறாங்க. இவங்க கிட்ட கொள்ளையடிச்ச நிலத்தை புடுங்கி அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நிலத்தை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் நீங்க இப்ப விஜய் அரசாங்கம் கணக்கெடுத்தீங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பல 100 ஏக்கர் அரசாங்க சொத்து, அரசாங்க நிலத்தை, அரசு நிலத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. நீங்க கணக்கெடுங்க. இந்த கோவில் நிலத்தை கொடுக்க கூடாது. கோவில் நிலம் பொதுவான சொத்து, கோவிலுக்கான சொத்து. அந்த சொத்துல கொள்ளையடிச்சவங்க, கோவில் சொத்தை ஆக்கிரமிக்கிறவங்க அதுல இருந்து உடனடியாக அந்த கோவில் சொத்தை மீட்டு அதற்கான பணத்தை வசூலிக்க வேண்டும் என்று கேட்டு